அதில் பிரதமருடைய உரையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் புதுமையாக எதையும் பார்க்கவில்லை. இப்போ நாளை மாநிலங்களவையில் விவாதம் நடைபெறவிருக்கின்றது, மக்களவையில் முடிந்துவிட்டது. அவருடைய பேச்சில் எந்த புதிதாக எதுவும் இல்லை என்று தான் சொல்ல முடியும். நாடாளுமன்றத்திற்கே வருகை தராத, அவைக்கே வராத ஒருவர் இந்த கூட்டத்தொடர் ஆரம்பித்து ஒரு நாள் கூட அவர் வரவில்லை. அவருடைய கேள்வி நேரத்துக்கெல்லாம் முன்பெல்லாம் வருவார், இப்போது அதற்கு வருவதில்லை. தினந்தோறும் நாடாளுமன்ற கட்டடத்திற்கு அலுவலகத்துக்கு வருகிறவர்கள் அவைக்கு வருவதில்லை. ஆக அரசியல் சட்டப்படி நடக்க வேண்டும் ஒரு அரசாங்கம் என்கிற போது த கவர்மெண்ட் இஸ் அக்கௌண்டபிள் டு த பார்லிமெண்ட் என்பதை பல முறை சொல்லியிருக்கிறோம். அவர்கள் நாங்கள் எழுப்புகிற பிரச்சனைகளுக்கு பதில் சொல்ல யாருமே முன் வருவதில்லை. அது ஒன்றும் சொந்த பிரச்சனையே கிடையாது. மணிப்பூர் பிரச்சனையாக இருக்கலாம், அதானி பிரச்சனையாக இருக்கலாம், சம்பல் பிரச்சனையாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்றை சொல்லுகிற போது அரசாங்கம், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளரும் அட்டார்னி ஜெனரலும் பத்திரிகையிலே அது பற்றி செய்தி சொல்கிறார். ஏன் அதை அவர்கள் அவையில் பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் சொல்லக்கூடாது என்று கேட்டால் பதில் இல்லை. சரி, இது பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்றாலும் அனுமதி இல்லை. ஆக நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது இப்போது முற்றிலுமாக அகற்றப்பட்டு அது செயல்படுவதே இல்லை. ஆளுங்கட்சியினர் பேசினால் மட்டும் அது அவை குறிப்பிலே பதிவாகும், பத்திரிகைகளுக்கும் செய்தி சென்று சேரும், அவைத்தலைவர் சொல்வதெல்லாம் ஊருக்கு வந்து சேரும். நாங்கள் சொல்வது எதுவுமே ஒலிபெருக்கி வேலை செய்யாது, அது அவை குறிப்பில் ஏறாது என்கிற போது மக்களுக்கு தோன்றக்கூடிய கருத்து எதிர்க்கட்சிகள் இடையூறு விளைவிக்கிறார்கள், அமளி விளைவிக்கிறார்கள் என்பதாகத்தான் இருக்கும். ஆக இப்படி ஒரு நாடாளுமன்றத்தை நடத்தக்கூடிய இதற்கு முன்பு யாரும் அப்படி இருந்ததில்லை. இவ்வளவு காலம் ஆச்சே, நீங்கள் சொல்லுங்கள், 10 ஆண்டுகளுக்கு மேலாகிறது பிரதமராகி, ஒரு முறையாவது அவர் இது மாதிரி பத்திரிகையாளர்களை வெளியே வந்து சந்தித்திருக்கிறாரா என்றால் கிடையவே கிடையாது. எல்லோருமே, எல்லா பிரதமர்களும் பத்திரிகையாளர்களை ஏதாவது ஒரு நிமித்தமாக சந்திப்பார்கள். அவர் சந்திப்பதே இல்லை. இப்போது இன்னும் சொல்லவேனால், நேற்றைக்கு கூட அவசர நிலை பற்றி அவர் பேசியதாக சொன்னார்கள், நினைவு கூர்ந்திருக்க. அது ஒன்றும் மறைக்கப்பட முடியாத ஒரு அத்தியாயம்தான். அது அறிவிக்கப்பட்ட அவசர நிலை, இப்போது அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கிறது. பத்திரிகைகளுக்கு எந்த அளவிற்கு நீங்கள் பத்திரிகையாளர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், 1992 இருந்து இந்த அளவிற்கு பத்திரிகையாளர்கள் மீது நடவடிக்கையோ கைது நடவடிக்கையோ இருந்ததில்லை. UAPA என்று சொல்லுகிற சட்டவிரோத நடவடிக்கைகளின் அது ஒரு கடுமையான சட்டம். அது ஜாமீனிலே உடனடியாக வெளியே வர முடியாத சட்டத்திலே பத்திரிகையாளர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல பேர் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்டர்நெட் ஷட் டவுன் என்பது சற்றேறக்குறை 5000 மணி நேரத்திற்கு இந்தியாவில் நடந்திருக்கிறது. மணிப்பூரில் 215 நாட்கள் இன்டர்நெட்டே இல்லாமல் இருந்திருக்கிறது. ஆனால் அங்கே பாரதிய ஜனதா கட்சி அரசாக இருக்கிறது, இங்கேயும் இவர்கள் தான் நடத்துகிறார்கள். அதையும் சரி செய்ய முடியவில்லை, எங்களுக்கும் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் ஊரை நம்ப வைக்கிறார்கள். அவர் ஏதாவது பேசுவதெல்லாம் உண்மையைப் போல தோற்றமளிக்கிறது. இந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், மற்றவர்கள் பதில் சொல்ல வேண்டும். சற்றேறக்குறைய 500க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான வீடுகள் கொளுத்தப்பட்டிருக்கின்றன. லட்சக்கணக்கானோர் முகாம்களில் இருக்கிறார்கள். பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களை மறந்து விட்டார்கள். இன்னமும் அங்கே வேட்டு சத்தம் கேட்கிறது, வெட்டுக்குத்து நடக்கிறது. குழுக்களுக்குள் சமரசம் ஏற்படவில்லை. அரசாங்கம் அங்கே இருக்கிறது, என்ன செய்கிறது? ஒன்றுமில்லாத பிரச்சனைக்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்ன ஆனது என்று கேட்கிறவர்கள் இதை பற்றி பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? அங்கே இருக்கிற முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கவில்லை, இவர்களும் எடுப்பதில்லை, அதற்கு பதிலும் சொல்வதில்லை. ஆனால் வெளியே பேசுவது மட்டும் அலங்காரமாக பேசுகிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.